Hey guys, rise up. This is a new UPSC Tamil Fountain channel. This is a new initiative. I hope you friends you get some knowledge in this video. And this video is planned for especially a beginners, very beginners of UPSC and village warriors and the girls and poor peoples who can't afford to institute and coaching materials and all. And let me start the session today. இன்றைக்கி நம்ம செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நோட்ஸ் எடுக்கிறது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கலாம், ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், மெயின்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு எல்லோரும் வந்து நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நோட்ஸ் வந்து எடுக்காமல் நீங்கள் புக்குலேயோ நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்களோ அதிலே வந்து இந்த மாதிரி பி சர்க்கிள் அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்து இந்த பி சர்க்கிளில் நான் போடுவேன். இப்போ ஏதாவது ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா அதில் மோஸ்ட்லி நிறையவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் தெரியும். அப்படின்ற போது எது இம்பார்ட்டண்ட்டோ நீங்கள் அதை தனியாக எழுதி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ பங்கு வரும், அவ்வளோ லோடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அதிலே புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் பி சர்க்கிள்னு. மெயின்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு எக்ஸ்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வைங்க. மெயின்ஸில் இருக்க டாப்பிக்கை வந்து ப்ரிலிம்ஸில் இருக்க டாப்பிக்கை அதே தான் வந்து மோஸ்ட்லி மெயின்ஸ்லேயே வந்து வரும். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக தான் நம்ம படிக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படித்தா தான் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து தெரியும். ஓகேவா? அதனால் மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேவா? மெயின்ஸ்க்குமே எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ வந்து ஹிஸ்டரினா வந்து அந்த நம்மளோட அந்த இயர்ஸு கான்செப்ட்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி வரும். அதனால் அந்த இயர்ஸு கான்செப்ட் வைஸாக இது பண்ணால் தான் நம்மளால் வந்து மெமரைஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியும், கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம அப்படியே வேற எங்கேயோ இப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் படித்தோம்னா ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஓகேவா? அதனால் ஹிஸ்டரிக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹிஸ்டரிக்கு வந்து த இயர்ஸு ப்ளஸ் அந்த கான்செப்ட் வைஸாக வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸாக. ஓகேவா? நான் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கும் எப்படி எடுக்கிறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தென் பொலிட்டிக்கு எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் பொலிட்டியில் மோஸ்ட்லி எல்லாமே படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அப்படியே அந்த லக்ஷ்மிகாந்தை காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி நோட்ஸ் எடுக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு கிறிஸ்பாக தான் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். அது வந்து நீங்கள் ஃபேக்ட்ஸ் மாதிரி மட்டும் ஜஸ்ட்டு ஆர்டிகல்ஸு அமெண்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பொலிட்டி பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வைஸாக எதுவும் வராது. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறதையும் வந்து இப்போ ஹிஸ்ட்ரினா அதோட ஒரு வீடியோ வந்து ஹிஸ்ட்ரிக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறது அது ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இங்கே நான் சொல்கிறது எல்லாமே எங்கேயாவது ஒரு சில இடத்துல நான் நிறைய கேதர் பண்ணி ஒரு சில இடத்துல ஒன்று கற்றுக்கிட்டது, ஒரு சில நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கே அரைஸ் ஆனது. ஓவர் த டைம் நான் ஆப் கூட டெலகிராம் இப்படி யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி ஹைக் இப்படி யூஸ் பண்ணுங்க ரெக்கார்டிங் நோட்ஸ்க்கு இப்படின்னு சொல்கிறது எல்லாமே எனக்காக வந்து அரைஸ் ஆனது. ஓகேவா? ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து தோணும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தோணி டெஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணி அது எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்து அந்த மாதிரி இருக்க விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எதுக்காண்டி ஷேர் பண்ணுறேன்னா நானுமே ஒரு 2 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டு இதுதான் சிலபஸ்ஸு இதுன்னு தெரியும். ஆனால் அது எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்ன இது பண்ணுறதுன்னு நான் கிளாஸுக்கு போனாலுமே வந்து புரியல, எனக்கு தெரியல. நான் அது உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி கொடுக்கணும்னு நினச்சேன், எப்படி ஈஸியாக உங்களுக்கு டெலிவர் பண்ணணும், நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கைடன்ஸு கிடைக்க முடியும் உங்களுக்கு, அந்த மாதிரி வந்து நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் ஈஸி ஆக்சஸ் ஆச்சும் கிடைக்கணும், அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்கு அப்படியாச்சும் கிடைக்கணும். ஓரளவுக்காச்சும் உங்களால் இதுலேருந்து கொஞ்சம் நாலேஜ் வாச்சும் எடுத்துக்க முடியும், கெயின் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்ன மிஸ்டேக் நான் பண்ணணும் அதெல்லாம் பண்ண விடாமல் எது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு டெஸ்ட் பண்ணி அதை மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த பொலிட்டிக் வந்து ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வைஸாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் மேப்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுற வேண்டியதாக இருக்கும்.
அண்ட் ஜாகிரஃபியில் நமக்கு வந்து பொலிட்டி கூட நமக்கு நிறைய கான்செப்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே இது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் ஜாகிரஃபியில் நிறைய வந்து டெர்மினாலஜிஸ் இருக்கும். டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம இது வரைக்கும் கேள்வியே படாத டெர்மினாலஜிஸ்லாம் நிறைய இருக்கும். இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் எதுவுமே இது பண்ணாமல் அப்பார்ட் ஃப்ரம் அந்த மாதிரி நிறைய இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, இப்போது நம்ம இந்த வால்கனோ லாவா அதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக டே டு டே லைஃப்பில் வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த டோர்னடோஸ் அதோட சப் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து டெர்மினாலஜிஸ் நிறைய இருக்கும். அதுக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, ஜியாகிரஃபி சப்ஜெக்ட்டுக்கு எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். தென் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டகிரேட்டடாக படிக்கணும். இன்டகிரேட்டட் கான்செப்ட் மாதிரி படிக்கணும். ப்ளஸ் வந்து அது எப்படி இன்டகிரேட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இன்டகிரேட்டட்னா ஒன்றுத்துக்கு ஒன்று எப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி படித்தாதான் ஏன்னா வந்து நமக்கு அதில் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க யூபிஎஸ்சியில். இப்போ இன்ஃப்ளேஷன்னா எதனால் இன்ஃப்ளேஷன் வரும் அப்படின்றது வந்து அது வந்து ஒவ்வொரு சர்க்கிள் மைண்ட் மேப் மாதிரி அப்படி வச்சு படிக்கணும். ஓகேவா? அதான் இன்டகிரேட்டட் நோட்ஸ். லிங்க் பண்ணி படிக்கணும். தென் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கான்செப்ட் இருக்கும். என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக படிப்போம். ப்ளஸ் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து படிப்போம். ஃபேக்ட்ஸ்னால் நிறையா அந்த அனிமல்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் பற்றி, நிறைய ட்ரீட்டிஸ் பற்றி, அந்த மாதிரி வந்து நிறைய படிப்போம். அது ரொம்ப ஃபேக்டாகவே இருக்கும் பாதிக்கு மேலே. ஓகேவா? கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னா அந்த ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கான்செப்ட் வைஸாக வரும். ஓகேவா? இப்போது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸாக படிப்போம் நம்ம. ஓகேவா? ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட்ஸாக வந்து படிப்போம். ஃபேக்ட்ஸ்னால் இப்போ இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இல்லாட்டி ஒரு சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி படிப்போம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்டாக படிப்போம். ஆனால் நீங்கள் வந்து கான்செப்டாக படித்தாதான் உங்களால் ஃபேக்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு கான்செப்டாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் ஒரு சிலர் நோட்ஸ் எடுத்து வைப்பாங்க. அது வந்து தேவையில்லாதது, டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டாக நோட்ஸ் எடுத்து வைங்க. அப்போவே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா, கிளியர் பிக்சர் ஒரு இது பற்றி தெரிஞ்சிடும். ஒரு இஷ்யூவை பற்றியோ இல்லாட்டி ஒரு டாப்பிக்கை பற்றியோ ஒரு கிளியர் ஐடியா, கிளியர் பிக்சர் நீங்கள் கான்செப்டாக நோட்ஸ் எடுத்து வச்சா மட்டும்தான் தெரியும். ப்ளஸ் நீங்கள் ஃபேக்ட்ஸாக எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களால் வந்து ஓவர் த டேஸ் வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்க முடியாது. யூபிஎஸ்சி வந்து நீங்கள் உள்ளே என்டர் ஆனீங்கன்னாவே ரொம்ப நாள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல்டில். ஓகேவா? ரொம்ப நாள்லாம் என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2.5 மினிமம் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபீல்டில். ஏன்னா எக்ஸாமே வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் கிட்ட கொண்டு போவான். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 இயர் 2 இயர் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அப்போ ஆக மொத்தம் அதுவே மினிமம் 3 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா? அதனால நீங்கள் கான்செப்டாக எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து ஓவர் த டேஸ் வந்து ஸ்டாக்னன்ட் பண்ணி வச்சுக்க முடியும் மெமரியில். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்சிவ் நோட்ஸு, இன்டென்சிவ் நோட்ஸ் இது எல்லாமே நானாக இது பண்ணி நானாக வந்து ஓகே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இது சரியாக இருக்கும், இது சரியாக இருக்காது, அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ப்ளஸ் நானுமே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஐடியாஸ் எடுத்துப்பேன். உங்களை மாதிரி இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து, நிறைய லெக்சர்ஸ் கேட்டு, அந்த மாதிரி நிறைய டாப்பர்ஸோட கைடன்ஸ் பார்த்து அப்படி எல்லாமே ஒவ்வொரு இதுவும் வந்து கெயின் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்க நாலேஜ் தான் என்னோட இது. எனக்குமே ஒரு சிலது கொஞ்சம் அரைஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? எக்ஸ்டென்சிவான நோட்ஸ் அப்படின்னா என்னென்னா கிறிஸ்ப் நோட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே எடுக்கக்கூடாது. எக்ஸ்டென்சிவ் நோட்ஸு ஃபஸ்ட்டு இன்டென்சிவ் நோட்ஸ் தான் எடுக்கணும். இன்டென்சிவ் நோட்ஸ்னால் என்னென்னா நீங்கள் ஒரு புக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து டீட்டெயில்டாக படிக்கிறது தான் இன்டென்சிவ் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்டாக நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. நீங்கள் அந்த புக்கை எடுக்கிறது பதிலாக நீங்கள் எழுதி வச்ச நோட்ஸை எடுத்தாவே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுடணும். அதுதான் வந்து இன்டென்சிவ் நோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ்டென்சிவ் நோட்ஸ்னால் கிறிஸ்ப் நோட்ஸோ ஆர் மைண்ட் மேப் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கலாம். இது வந்து இந்த இன்டென்சிவ் நோட் வந்து உங்களுக்கு வந்து இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும். இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு த ஸ்டேஜ் நீங்கள் எவால்வ் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்டென்சிவ் நோட் வந்து எடுத்து வைப்பீங்க. இன்டென்சிவ் நோட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஹிஸ்டரி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் அதை ஷோ பண்ணுறேன். ஓகேவா?
ஹிஸ்டரி நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இது சாப்டரு இது நான் வந்து மாடர்ன் இந்தியாவில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டரு இந்த லெசன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ வந்து அதில் டாபிக் என்ன, சப் டாபிக் என்ன, அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சுன்னா அது டாபிக், அதுக்கு கீழே வரது வந்து சப் டாபிக். நீங்கள் ஒரு டாபிக்னு போட்டிங்கன்னா அது கீழே சப் டாபிக் சப் டாபிக் சப் டாபிக் அந்த மாதிரி வந்து போட்டு எடுங்க. கான்செப்டாக எடுத்துருப்பேன் பாருங்கள். இதை படித்தாவே எனக்கு ஓவரால் பிக்சர் வந்து தெரிஞ்சிடும். இது நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு 3 months கழிச்சு நீங்கள் இன்னொரு வாட்டி புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது தான் வந்து ரொம்ப 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 பெஸ்ட் ஐடியா. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சாதான் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்கும். நமக்கு தேவையான இது வந்து தேவையான டைமில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் ஏன்னா இதுவே வந்து யூபிஎஸ்சியில் ஒர்க்லோடே அதிகமாக இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும், அவ்வளோ புக்ஸ் இருக்கும். நம்மளால் வந்து மறுபடியும் புக் எடுத்து மறுபடியும் இது பண்ணோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நோட்ஸ் எடுத்து வைக்கிறது நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 60-70% ஆச்சு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உங்கள் டைமை. ஓகேவா? அதனால தான் நோட்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக எடுத்து வைக்கணும்னு சொல்கிறது. டாபிக் இது சாப்டரு, டாப்பிக்கு, சப் டாபிக் அப்படி போட்டு எழுதுங்க. மறுபடியும் ஆக இன்னொரு இஷ்யூ வந்துச்சுன்னா இன்னொரு டாப்பிக்கு, சப் டாப்பிக்கு அப்படி போட்டு எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே தான் வருது, இந்த டாப்பிக்குள்ளே தான் இந்த சப் டாபிக் வருது அப்படிங்கிறத வந்து இது பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் ஏன்னா இதுவுமே நீங்கள் மறந்துடுவீங்க. ஒரு 5 months 6 months இந்த நோட் எடுக்காமல் இருந்தாலுமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி சப் டாபிக் அப்படின்னு போடாமல் இருந்தோம். அண்டு இது வந்து நான் புக்கு பார்த்து இந்த பிபின் சந்திராவையும் ராஜீவ் ஐயரும் பார்த்து மாடர்ன் இந்தியா எக்ஸ்டென்சிவாக வந்து இன்டென்சிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது. அப்படியே அதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எல்லாமே இது பண்ணி இதை பார்த்தாவே எனக்கு எக்ஸாம் போய் எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது. இப்போது இன்டென்சிவ் நோட்ஸ்னால் இதுதான் இன்டென்சிவ் நோட்ஸ். எக்ஸ்டென்சிவ் நோட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? இதுதான் எக்ஸ்டென்சிவ் நோட்ஸ். இது எதுக்காண்டி எடுத்து வைக்கிறோன்னா, இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பாயிண்டாக நம்ம மைண்ட் மேப் மாதிரி சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் மைண்ட் மேப் மாதிரி எடுத்து வைக்கிற நோட்ஸு. இதை எதுக்காண்டி எடுத்து வைக்கிறோன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக வந்து டைம் இருக்காது. நீங்கள் உங்களோட இன்டென்சிவ் நோட் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அடுத்த டேவே வந்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்டென்சிவ் நோட்ஸ் படிச்சிங்கன்னா எப்படியும் கொண்டு போகும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் எழுதி வச்சுருப்பீங்க, அவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருப்பீங்க நோட்ஸை. அது வந்து ரொம்ப வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. அதனால தான் எக்ஸ்டென்சிவ் நோட்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது, கிறிஸ்ப் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. ஓகேவா? எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் இது ஹிண்ட் மாதிரி எழுதி வைப்பீங்க. ஓகேவா? மைண்ட் மேப் மாதிரி, கனெக்டட் மாதிரி, ஹிண்ட் மாதிரி எழுதி வைக்கிறது தான் கிறிஸ்ப் நோட்ஸு. எக்ஸாமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக புக்கை பார்த்து எழுதி வைக்கிறது அது வந்து இன்டென்சிவ் நோட்டு. எக்ஸாமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தனியாக எழுதி வைக்கிறது வந்து எக்ஸ்டென்சிவ் நோட்டு, கிறிஸ்ப் நோட்டு. ஓகேவா? தென் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு இது பண்ணும் போது என்ன இது பண்ணணும், நீங்கள் இப்போ வந்து ராஜு ஐயர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கம்ப்ளீட்டாக சாப்டர் வைஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. இது சொல்லணும் அப்படின்னா மாடர்ன் இப்போ நீங்கள் ஹிஸ்டரிக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு ஒரு தனி நோட் போடுங்க, லாங் சைஸ் நோட் போடுங்க. லாங் சைஸ் நோட் யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஷார்ட் சைஸ் நோட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ படிக்கணுமா இவ்வளோ இதுவாக இருக்கா, பல்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். நீங்கள் லாங் சைஸ் நோட் யூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். அப்போ உங்களுக்கு மைண்டும் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகேவா? நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் பேஜ் வைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துமே வந்து கிளியர் பிக்சர் கொடுத்துரும். தென் வந்து நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் மாடர்ன் ஹிஸ்டரிக்கே நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் வந்து போடுங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிக்கு தனி நோட்ஸ் போடுங்க, மெடிவல் ஹிஸ்டரிக்கு தனி நோட்டு போடுங்க, தென் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு வந்து தனி நோட்டு போடுங்க. அந்த மாதிரி நோட் போட்டு வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வந்து இண்டெக்ஸு, பேஜ் நம்பர் வந்து ஒரு நோட்டுக்குமே இதுக்குமே வந்து பேஜ் நம்பர் போடுங்க. நீங்கள் அந்த சாப்டர் வைஸ் வந்து ஒரு இதுக்கும் வந்து மார்க் பண்ணி பேஜ் நம்பர் போடுங்க. இண்டெக்ஸு கண்டிப்பாக வந்து எழுதி வைங்க. இண்டெக்ஸ்க்கு நோட் எழுதும் போது ஒரு 2-3 பேப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 பேப்பர் வந்து ஃப்ரண்ட்டில் விட்டு எழுதுகிற மாதிரி பாருங்கள். நான் வந்து இங்கே போட்டு வச்சுருப்பேன் 1 பேஜ் நம்பர் 1 3 2 அந்த மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு வேறு கலர் பென்னில் வந்து போடுங்க. நோட்ஸ் எழுதும் போது நான் சொல்கிற மாதிரி
இந்த பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி, இந்த ஃப்ளைமேக்ஸ் ரோரிட்டோ ஃப்ளைமேக்ஸ் ஜெல் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த பென் யூஸ் பண்ணுங்கள், வாட்டர் ப்ரூஃபு. இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டேஸ் வந்து நோட் வந்து ஃபேட் ஆகிடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, சாதா பென்னு தான். பாருங்கள் எப்படி இதுவாகிடுச்சு. ஆனால் எதுவுமே இதில் நான் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இதுவாகலை. ஆனால் இது நோட்ஸ் எடுத்து ஒரு 3 years ஆகிடுச்சு, 2.5 years மேலே ஆகிடுச்சு. அது தானாகவே இந்த மாதிரி ஆகிடும். நோட்ஸ் இப்படி அழிஞ்சு போயிடும். ஓகேவா? அது வந்து நம்ம யூஸ் கிடையாது, நம்ம ஒர்க்கெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம டைம் இத்தனை நாளாக நம்ம போட்ட எஃபோர்ட்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் ரோரிட்டோ ஃப்ளைமேக்ஸ் ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். இந்த நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அமேசார் ஜெல்லுன்னு சொல்லியிருப்பேன். அமேசார் ஜெல்லும் யூஸ் பண்ணலாம், பட் ஃப்ளைமேக்ஸ் ஜெல் தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 10 rupees பெயின் தான் அது. அதோட ரீஃபில்லும் வந்து அவைலபிளாக இருக்கும். 6 rupees தான் ரீஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 கலருமே வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக்கு, ப்ளூ, க்ரீன், ரெட் 4 கலருமே வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். தென் இது நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். நோட் போடும் போது, நோட் மேக்கிங் இது பண்ணும்போது என்னன்னா, ஒரு ஒரு இவ்வளோ பேஜ் இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜை வந்து இங்கே ஒரு ஸ்கேல் போட்டு இதோட நோட் முடிச்சுக்கிற மாதிரி பாருங்கள். இந்த இது வந்து கேப்பில் விடுங்க. நான் இது ஃபஸ்ட்டே நோட் எடுத்ததுனால எனக்கு வந்து இது நான் ஃபஸ்ட்டே எடுத்த நோட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு அந்த ஐடியா வந்து அப்போ அரைஸ் ஆகலை. ஏன்னா நமக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எழுத வேண்டியதாக இருக்கும் டீட்டெயில்ஸு. அதனால் இதை வந்து எம்டியாகவே விட்டு வச்சுருங்க. லைக் தட் நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு இது மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்பேஸை எம்டியாக விடுங்க. எம்டியாகவே விட்டு வைங்க. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது எழுதணும்னு தோணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜில் இடமே இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணும், இடம் இருக்காது. ஓகேவா? அதை பண்ணிட்டு பண்ணுங்கள். இது நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சதுனால இல்லை, பட் இப்போ இருக்கிற நோட்ஸ்லாம் நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன். தென் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது வந்து புக்கில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து எந்த ஒரு இப்போ ராஜுவயர் எடுக்கிறீங்கன்னா இன்டகிரேட் பண்ணி நோட்ஸ் எடுக்காதீங்க. ராஜுவயரில் இருக்கிறத மட்டும் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தென் அதே சப்ஜெக்ட் நீங்கள் பிபின் சந்திரா எடுக்கிறீங்கன்னா பிபின் சந்திரா தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கணும். நீங்கள் ரெண்டுத்தையும் இது கம்பைல் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். நீங்கள் வந்து அது எப்படியும் டாபிக் வைஸ் அந்த இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் இண்டெக்ஸில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரே இதில். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கோங்க, இதோட வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து லிங்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ராஜுவயரில் நீங்கள் நோட்டில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோட் எடுத்து முடிச்சிருச்சு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஏதாவது தேவைப்படுது, அந்த டீட்டெயில் பற்றி தேவைப்படுது, அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நோட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்டை வந்து முடிச்சு வச்சுட்டீங்க. ஆனால் அதுலேயே வந்து உங்களுக்கு ஆடப் பண்ணணும், பாயிண்ட்ஸ் ஆடப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள். நான் இது வந்து A4 MH1 போட்டிருப்பேன். MH1னா மாடர்ன் ஹிஸ்டரி 1 ஃபஸ்ட்டு நோட்ஸ்ன்னு அர்த்தம். A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே உங்கள் நோட்லேயே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிங்க்கில் இந்த நோட்டில் வந்து வச்சுருக்கேன் நான். இதை படிச்சுட்டு நீ இதை படிக்கணும். ஏன்னா இதில் நிறைய நான் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன், நிறைய டாபிக்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே பேஜில் இடம் இல்லாததுனால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன்றதுக்காண்டி அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த A4 ஷீட்டில் தனியாக மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்குன்னு மாடர்ன் ஹிஸ்ட்ரி 1. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து இன்னொரு இது இங்கே வந்து ஏதாவது எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா A4 மாடர்ன் ஹிஸ்டரி 2 நோட்ஸு, அது தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து எதுவுமே வந்து மறக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் கையிலே இருக்க மாதிரி இருக்கும். இது படிக்கல, இது எங்கே இருக்குது, இது எது இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வராது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லா நோட்ஸும் உங்கள் கையில் தான் இருக்குன்னாவே உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க, எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னாவே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் எக்ஸாமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.